என்பது இறைவனுக்காக நாங்கள் பயன்படுத்துறதுல கவனம் எடுக்கணும். அதான் இமாம் புகாரியுடைய மக்சத் இந்த இடத்துல. என்ன ஓய்வு நேரம் எதற்காக கவனம் எடுக்கணும்? இறைவனுடைய விஷயத்துக்காக கவனம் எடுக்கணும். ஆனா நம்ம ஓய்வு நேரத்தில் அதுக்கு கவனம் எடுக்க மாட்டோம் பெரும்பாலும். எப்ப வேற வேற வேலைகள் என்ன இருக்குது அப்படி என்ன மிஞ்ச வேலைகள் எஞ்சின வேலைகளை பார்த்துக்கணும்னு நினைப்ப முடிய இறைவனுடைய விஷயத்துக்கு என்ன செய்ய மாட்டோம், நம்ம கவனம் எடுப்பது குறைவு. ஒன்று. இரண்டாவது பாருங்க, அஸ்ஸஹா. முதலாவது என்ன? அஸ்ஸஹா, ஆரோக்கியம். ஆரோக்கியம் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல செய்திகளிலேயே வலியுறுத்திய ஒரு அம்சம். எந்த அளவுக்கு சொன்னாங்க? 4 விஷயங்களை நீங்க என்ன செய்யுங்க, 5 விஷயங்களை இக்தனிம் ஹம்சன் கப்ல ஹம்சின், 5க்கு முன்னால் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. அதுல என்ன சொன்னாங்க? உங்களது ஆரோக்கியம் எதற்கு முன்னால? உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்னால். ஏனென்றால் நம்ம நோய் வருகிற நேரத்தில் இறைவணக்கத்துக்குரிய சிந்தனை அதிகமாகவே வரும். நம்ம உலகத்தை விட்டு கொஞ்சம் என்ன செய்யறோம், அப்ப தூரமாகிறோம். நமது உலக வாழ்க்கை விட்டு அனுபவிப்பதற்கு நமக்கு இயலாது. அந்த மாதிரியான மனநிலை நம்மளுக்கு என்ன செய்யும், நம்மளுக்கு ஆறுதல் நிறைய தேடும். உலகத்தில் எவ்வளவுதான் அன்பு பாசம் நம்ம சூழ இருந்தாலும் இறைவனது ஆறுதல் போல எந்த ஒரு ஆறுதல் என்ன செய்யாது, இருக்காது. இந்த மாதிரி கட்டங்களை மனிதன் உள்ள என்ன செய்யும், இறைவன் பக்கம் கொஞ்சம் நெருங்க ஆரம்பிக்கும். ஆனா எங்களுக்கு தொழிலாம் இருக்கும், ஆனா அந்த இடத்துல ஓதை இல்லாம இருக்கும், நல்ல முறையில் வணங்குவதற்கு என்னது வழி இல்லாம இருக்கும். இந்த நேரத்தில் நம்ம கவலைப்பட்டு வேலை இல்லை. ஏனென்று சொன்னால் நமது முதல் விஷயத்தை அல்லாஹ் எதை பார்க்க போறான், நம்ம ஆரோக்கியமான நிலையத்தை என்ன செய்யலாம் பார்க்க போறான். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆரோக்கியமான நேரத்துடைய வணக்கத்தை நோயில் அல்லாஹ் தஆலா எழுதுவான். நோயில் இருக்கிற நேரத்தில் அவன் நோம்பு பிடிச்சிருந்தானா அந்த நோம்பை நோய் டைம்ல எல்லாம் என்ன செய்வான், ஏலாட்டியும் எழுதுவான். இரவுல தொழுகிறவனா இருந்தானா இப்ப தொழிலாம் போயிட்டா அது அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், எழுதுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீ எந்த அமல் எல்லாம் தான தர்மங்கள் செஞ்சுட்டு வந்தீங்க, பெரிய நிறைய செலவழிச்சீங்க, நீங்க நோயாளி ஆயிட்டீங்க, இப்ப முடியவில்லை, ஆனா அல்லாஹ் தஆலா நீங்க தர்மம் செய்த மாதிரி எழுதுவான். அப்ப நம்ம நோயாளியாக இருக்கிற நேரத்தில் இதை எண்ணங்கள் இதுக்கு முன்னால் நம்ம அப்படி செய்யலைன்னு வைங்க, எந்த பிரயோஜனம் கிடையாது. நம்ம அந்த நிமிடத்தில் செய்யறது மட்டும் தான் நம்மளுக்கு என்ன செய்யுது, கிடைக்க போகிறது. ஆக அன்புள்ள சகோதரர்களே, ஓய்வு நேரம் நிரந்த முறையில் இறைவனை நம்ம பயன்படுத்தக்கூடிய நேரம். இந்த ஓய்வு நேரங்களை யார் சரியா பயன்படுத்தலையோ அவர்கள் எல்லா நேரங்களும் ஆரோக்கியத்துக்கு எதிராகத்தான் அந்த ஓய்வு நேரத்தை பயன்படுத்துவாங்க. நல்லா புரிஞ்சுக்கொள்ள சம்பந்தத்தை. ஓய்வு நேரங்களை யார் சரியாக பயன்படுத்தவில்லையோ அவர்கள் நிச்சயமாக ஆரோக்கியத்துக்கு எதிராகத்தான் அந்த ஓய்வு என்ன செய்வாங்க, பயன்படுத்துவார்கள். எனவே அஸ்ஸஹா வல் ஃபராக், இதை ரெண்டுல ஒன்று அடிச்சாலும் உங்களுக்கு என்ன செய்யும், போயிடும். இதுல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, ஓய்வு நேரத்தை யார் சரியாக பயன்படுத்தலை அவர் நிச்சயமாக ஆரோக்கியத்துக்கு எதிராக என்ன செய்வார், அதை பயன்படுத்துவார். அதனால தான் ரசூலுல்லாஹ் அந்த ரெண்டையும் என்ன செய்றாங்க, அஸ்ஸஹா வல் ஃபராக். அன்புள்ள சகோதரர்களே, இது